எங்களது உணவுப் பொருட்கள் மீது தவறான தகவல்கள் பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். மைல்மார்க் சம்பாரவை நிறுவன பங்குதாரர்கள் பேட்டி. கோவை மைல்மார்க் சம்பாரவை நிறுவனத்தின் பங்குதாரர்கள் பொன்முருகன், பாலசுப்ரமணியம், செந்தில்குமார் உள்ளிட்டோர் கோவை மாநகர போலீஸ் கமிஷனரை சந்தித்து புகார் மனு அளித்தனர். அந்த புகார் மனுவில் கோவையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் வண்டியராஜன் அண்ட் சன்ஸ் நிறுவனத்தில் மைல்மார்க் என்ற பிராண்ட் பெயரில் உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. கடந்த 60 வருடங்களுக்கு மேலாக 3 தலைமுறைகளாக பருப்பு வகைகள், சம்பாரவை, சேமியா உள்ளிட்ட பல்வேறு உணவுப் பொருட்களை தயாரித்து விற்பனை செய்து வருகிறோம். கடந்த சில மாதங்களாக எங்களது தயாரிப்புகளில் விவசாயிகள் பயன்படுத்தும் பூச்சிக்கொல்லி மருந்துகள், வேதிப்பொருட்கள் கலப்படம் செய்திருப்பதாக ஆதாரமே இல்லாத தவறான தகவல்களை சிலர் பரப்பி வருகின்றனர். கோவையைச் சேர்ந்த ரவிகாந்த் என்பவர் தவறான தகவல்களின் அடிப்படையில் எங்கள் நிறுவனத்தின் மீது அவதூறு பரப்பி வருகிறார். குறிப்பாக கடந்த சில நாட்களாக வேறு சில சேனல்களில் இருந்து எடுக்கப்பட்ட வீடியோக்களை வைத்து எங்களது நிறுவன தயாரிப்புகளை சேர்த்து பொய்யான தகவல்களை சிலர் பரப்பி வருகின்றனர். எங்களது உணவுப் பொருட்கள் அனைத்தும் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் தரம் பரிசோதிக்கப்படுகிறது. மக்களிடம் இந்த தகவல்கள் ஒருவித பயத்தை உருவாக்கி வருகிறது. எங்களது நிறுவன தயாரிப்புகள் குறித்து அவதூறு பரப்பும் விதமாக தகவல்களை கோவையில் புதிதாக துவக்கியுள்ள ஒரு நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள் பரப்பி வருகிறார்கள் என்பது குறித்து புகார் அளித்துள்ளோம். இந்த தகவல்களை பரப்பிய நபர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். எங்களது நிறுவன தயாரிப்புகள் எந்தவித கலப்படமும் இல்லாதது. நாங்கள் தினமும் அந்த உணவை தான் சாப்பிட்டு வருகிறோம். கடந்த 60 ஆண்டுகளில் எங்களது நிறுவனம் மீது எந்த புகாரும் கிடையாது. உணவு பாதுகாப்புத்துறை உயரதிகாரிகள் உள்ளிட்ட அனைவருக்கும் எங்களது தயாரிப்பில் தரம் குறித்து நன்கு தெரியும் என்று தெரிவித்தனர். 60 வருட பாரம்பரியமிக்க மைல்மார்க் கம்பெனியின் நிறுவனத்தின் உரிமையாளர்கள் பொன்முருகன், பாலசுப்ரமணியம், செந்தில்குமார். இப்போது சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு போலியான ஒரு வைரல் வாட்ஸ்அப்பில் எங்களை பற்றி ஒரு முகம் தெரியாத நபர் வதந்தியை பரப்பிகிட்ருக்காங்க. அது சம்பந்தமாக நம்ம கோவை காவல் கமிஷனர் அவர்கிட்ட ஒரு மனு கொடுக்குறதுக்காக இன்றைக்கி வந்திருக்கோம். இது மக்களுக்குள்ள ஒரு அச்சத்தை உருவாக்குற மாதிரி இந்த ஒரு தவறான ஒரு செய்தியை பரப்பிகிட்ருக்காங்க. முகம் தெரியாத நபர் அதை மக்கள் நம்பிடக்கூடாது. அதுக்கான ஆதாரங்கள் எல்லாத்தையும் நாங்கள் இப்போ கமிஷனர்கிட்ட கொடுத்துருக்கோம். அதுக்கான தக்க நடவடிக்கை எடுக்கும் சொல்லியிருக்கோம். அவரும் உறுதி அளிச்சிருக்காரு. அவரும் எங்கள்கிட்ட இது பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. விசாரிக்கிறதுக்கு இன்றைக்கி முடிவு பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரி வைரல்னா என்ன மாதிரி அதாவது ஒரு விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்தை வயலில் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அந்த மருந்தை தயாரிக்கிற உணவுப் பொருளில் கலப்படம் செய்கிறோன்னு சொல்லி ஆதாரமே இல்லாமல் ஒரு போலியான வதந்தியை பரப்பி மக்கள் மனசில் ஒரு பயத்தை உண்டாக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான ஆதாரங்களை நாங்கள் ஆல்ரெடி உணவு பாதுகாப்பு துறையில் எல்லாமே பரிசோதனை பண்ணி எல்லா ஒவ்வொரு பேட்சும் நாங்கள் டெஸ்ட் பண்ணி பர்டிகுலராக நான் சாப்பிடுவேன். டெய்லி நான் சாப்பிட்டுருக்கேன். அதுக்கு ரெக்கார்டு, வீடியோ ரெக்கார்டு எல்லாமே வச்சுருக்கேன். நீங்களாவது வீட்டில் எல்லா தாளித்து அதெல்லாம் செய்வாங்க. நாங்கள் அப்படி கிடையாது. ராவாக எடுத்து சாப்பிட்டு இதை டெஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். ஆனால் ஆதாரமே இல்லாமல் எங்களோட நிறுவனத்தின் மேலே இவ்வளோ பெரிய ஒரு பொய்யான ஒரு தகவலை இன்றைக்கி இது வைரலாக பரவிட்டுருக்கு. ஒரு நெகட்டிவ் நியூஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பரவிட்டுருக்கு. மக்கள் நெகட்டிவ் நியூஸ்னால் உடனே இது பண்ணுறாங்க இல்லையா? மக்களை அச்சப்படுத்தக்கூடாது முதல்ல. ஏன்னா 60 வருட பாரம்பரியத்தை யாராலும் அப்படி அவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு புதிய நிறுவனம் தொடங்குறாங்க. ஒரு நிறுவனம் வருது, உள்ளே வர்றாங்க. அவங்களோட அது தெரியல. அதைத்தான் காவல்துறையார்கிட்ட இன்றைக்கி சொல்லியிருக்கோம். ஒரு காம்படிஷன், வியாபாரத்தில் காம்படிஷன் இருக்கலாம் இல்லையா? அதுக்கு இப்படி ஒரு கீழ்த்தரமான முறையல்ல இல்லை. எங்களோட கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பாரம்பரியமானது. ஆமாம், கட்டாயமாக தொடரப்போம். இது மறுபடியும் பரப்பப்பட்டிருக்க அந்த பரப்பப்பட்ட நபர் மேலே கட்டாயமாக ஒரு போட்டிருக்கோம். அது ரிட் ஆஃப் மெமரண்டம் February 1st வீக் வருதுங்க. பின்னணியில் யாராவது தனி மனிதா யாராவது நிறுவனம் செயல்படுதா? இல்லை, இப்போதைக்கு நாங்கள் அந்த தனிநபர் மேலே தான் போட்டிருக்கோம். அவர் நிறுவனம் என்னங்கிறது இனிமேல் பிரபல நிறுவனத்துக்காக இந்த கம்ப்ளைண்ட்டே கொடுத்துருக்கோம். சார், மக்களுக்கு மக்கள் அச்சப்பட தேவையே கிடையாது. அச்சப்பட தேவையில்லை. 60 வருஷமாக எந்த விதமான கலப்படமும் கிடையாது. எந்த விதமான எங்கள் மேலே, எங்கள் நிறுவனத்தின் தயாரிப்புகள் மேலே எந்தவித குற்ற நடவடிக்கையும் கிடையாது. எந்த ஒரு இதுவும் கிடையாது. அது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு
எல்லா கமிஷனர் மிஸ்டர் லால் வரைக்கும் எங்களுடைய தரத்தை பற்றி நன்கு அறிந்தவர். உங்கள் தரப்பு விளக்கத்தை வந்து 4 இதில் விளம்பரமாக கொடுத்துருக்கீங்களா? ஆமாம், கொடுத்துருக்கோம். ஆமாம், தினமலரில் கொடுத்துருக்கோம், எல்லா தந்தியில் கொடுத்துருக்கோம். எல்லாம் இது பாரம்பரிய உணவு இல்லையா? நாங்கள் வந்து கோவை கொங்கு மக்களோட பாரம்பரிய உணவு, முக்கியமான உணவும் கூட. என் பேர் பொன்முருகன். ஒவ்வொரு சமயமும் நாங்கள் வந்து ஒவ்வொரு நேரமும் அந்த குவாலிட்டியை வந்து எவ்ரி 1 ஹவருக்கு ஒருக்க செக் பண்ணி ஒரு பச்சை குழந்தைய பார்க்குற மாதிரி பார்த்து நாங்கள் தயாரிச்சுட்டு இருக்கோம். அது